Good morning students, Sri Bharati Metric High Secondary School YouTube channel. Let's see the new topic, cell biology, the subtopic of biomolecules. Afterwards, cell organelles and then cell divisions. There are most of the different kind of cell division பார்த்தோம். அதில் body cells, somatic cell நடக்கூடிய cell division, reproductive cell நடக்கூடிய cell division, unicellular organelle நடக்கூடிய cell division பார்த்தோம். The new topic of the cell biology in biomolecules. Molecules are present in living organisms. Bio means but living. Molecule means they are a chemical compound. So the molecule are present in living system. ஒரு உயிருள்ள ஆர்கானிஸில் இருக்கக்கூடிய கெமிக்கலை பற்றின ஸ்டடீஸ் தான் பயோமாலிகுல்னு படிக்கிறோம். இது புக்கில் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இன்ட்ரோ பேஜில் இந்த இடத்துல நல்லா ஃபைண்ட் அவுட் பண்ணி வச்சுக்கோ. பயோமாலிகுல்ஸ் இஸ் நத்திங் பட் ப்ரெசன்ட் இன் லிவிங் சிஸ்டம். இன் திஸ் molecule are present in cell which perform the various function. ஒவ்வொரு மாலிகுல்ஸும் ஒவ்வொரு செல்களில் இருந்தும் ஒவ்வொரு விதமான ஃபங்க்ஷனுக்கு கண்டிப்பாக அட்டன் பண்ணும். டோட்டலி தேர் கால்ட் அஸ் ஏ செல்லுலார் போல் அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஏ பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப். நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு செல் ஆர்கனும் சிந்தசிஸ் பண்ணக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் மூலமாக தான் நம்மளோட லைஃபே ரன் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ திஸ் பயோமாலிகுல்ஸ் ஆர் நத்திங் பட் ஆஃப் பில்டிங் பிளாக் ஆஃப் லைஃப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பயோமாலிகுல்ஸ் எந்த இடத்துல எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள், த பயோமாலிகுல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டு த ஆர்கானிக் காம்பவுண்ட் அண்ட் தென் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் சொல்லி டிவைட் பண்ணுறோம். உங்களுக்கே தெரியும், கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்பீங்க, ஆர்கானிக் அப்படின்றது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கரண்ட் கலந்தது. அதாவது நமக்கு புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்டு, நியூக்ளிக் ஆசிட், அமினோ ஆசிட்ஸு, பாலிசாக்ரைஸு, ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஆர்கானிக் காம்பவுண்ட்னு சொல்லுவோம். In this biomolecule or further there are inorganic compounds. It include the minerals and then waters. மினரல் படிச்சிருப்போம், மேக்ரோ எலமெண்ட் அண்ட் தென் மைக்ரோ எலமெண்ட். அதாவது ரூட் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய வாட்டர் மூலமாக ரூட் வந்து மண்ணில் இருக்கக்கூடிய ஆற்றலை எலமெண்ட்டை த்ரோ த ரூட் ஹேஸ் வழியாக உள்ளே அப்டேக் பண்ணிக்குது. ஸோ இதை மினரல்ஸ், மைக்ரோ எலமெண்ட்ஸ், மேக்ரோ மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் த 17 வந்து மைக்ரோ எலமெண்ட் வந்து பிளான்ட்டுக்கு அவைலபிலிட்டியாக இருக்குது. அதே அனிமலுக்கு 24 மைக்ரோ எலமெண்ட் வந்து மினரல்ஸ் வந்து அவைலபிலிட்டியாக இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸில் இருக்குது. வாட்டர் நமக்கு தெரியும், 2 ஹைட்ரஜன் ஆட்டமும் 1 ஆக்சிஜன் ஆட்டமும் சேர்ந்து நமக்கு வாட்டர் கொடுக்குது. அது போக சல்ஃபர், பொட்டாசியம், சோடியம், தேர் ஆர் ஏ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த பயோமாலிகுல்ஸை எப்படி நம்ம டிவைட் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு லிவிங் செல்லை எடுத்துக்கிறோம். அந்த லிவிங் செல் எடுத்துக்கிறோம், இங்கே கொடுத்துக்க மாதிரி லிவிங் செல்ஸ், ஏதோ ஒரு லிவிங் செல்ஸ் எடுத்துக்கிறோம். திசு செல்ஸ் ஏதோ ஒன்று. ஃபார் எக்ஸாம்பிள், மோஸ்ட்லி இட் கிளாசிஃபைட் ஆஃப் லீஃப், ஸ்டெம் அண்ட் தென் ரூட். இப்போ இந்த லீஃபு, ஸ்டெம்மு, ரூட்டை நம்ம பறிச்சுக்கிறோம். இட் த கிரெயின் இட். இதை வந்து நல்லா சட்னி அரைக்கிற மாதிரி கிரைண்ட் பண்ணுறோம். சட்னி கிரைண்ட் அரைக்கிறதுக்கு நம்ம லேபில் யூஸ் பண்ணக்கூடியது பிஸ்டல் அண்ட் மார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் கெமிஸ்ட்ரி லேபில் பார்த்துருப்பீங்க, ஒரு பீங்கான் கப் மாதிரி இருக்கும். அதில் வந்து அரைக்கிறதுக்கு கிரைன், வெற்றியில் அரைக்கிற மாதிரி கிரைனும் கொடுத்துருப்பாங்க. இது பீங்கான் கப்பில் இருக்கும். ஸோ அதுதான் பிஸ்டல் அண்ட் மார்ட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அதில் வச்சு வித் த ஹெல்ப் ஆஃப் ட்ரைக்ளோரோ அஸ்டிக் ஆசிடை வச்சு நல்லா கிரைண்ட் பண்ணுறோம். ஒவ்வொன்றா ட்ரைக்ளோரோ அஸ்டிக் ஆசிடை ஊற்றி கிரைண்ட் பண்ணிடுறோம். நமக்கு நல்லா சொல்யூஷன் மாதிரி கிடைக்குது. ஒரு ஷாம்பை விட இன்னும் கொஞ்சம் டைலூட்டாக கிடைக்குது. இதை நம்ம ஸ்லர்ரின்னு சொல்லுவோம். இந்த ஸ்லர்ரியை கொலாய்டல் சப்ஸ்டன்ஸில் இருக்கக்கூடிய இந்த ஸ்லர்ரியை நம்ம ஃபில்டர் பண்ணுறோம். நமக்கு தெரியும், நம்ம வீட்டில் வச்சுருக்கூடிய ஃபில்ட்ரேஷன் டீ வடிகட்டி மூலமாக வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை ஃபில்டர் பண்ணுறோம். வந்து ஃபில்டர் பண்ணும்போது இதில் வந்து நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, சில இது வந்து அப்படியே சாலிபிள் ஆகிடும், சில இது வந்து அப்படியே இன்சாலிபிளாக இருக்கும். சாலிபிள் ஐட்டமாகவும் இன்சாலிபிள் ஐட்டமாகவும் அதை நம்ம டிவைட் பண்ணுவோம். இன்சாலிபிள், சாலிபிள் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் டிவைட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சாலிபிள் ஐட்டம் எல்லாம் அப்படியே டைல்யூஷனாக கீழே அப்படியே அந்த ஃபில்ட்ரேஷனில் இந்த சைடு வந்துடும். இன்சாலிபிள் இப்படி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கெமிக்கல் காம்பவுண்டை நம்ம வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா அனலைஸ் பண்ண முடியும். இப்போ நம்ம பிக்சரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், திஸ் ஒன் டைப் ஆஃப் ஏ பிளான்ட் செல்ஸ்
A typical plant cells, it is first of all the cell wall. A surrounding layer வந்து cell wall இருக்கு. Cell wall they made up of, in plant cell wall they are made up of cellulose. Cellulose means they are group of a sugar component. நிறைய சுகர் காம்பனன்ட் சேர்ந்த ஒரு குரூப்பை தான் நம்ம செல்லுலோஸ்னு சொல்கிறோம். அப்போ செல்வால் வந்து ப்ரொடக்ஷன் லேயராக செயல்படுது. அப்போ செல்வாலில் இருக்கக்கூடிய கெமிக்கல் அப்போ அந்த கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து இட் இஸ் த மெயின் ப்ரொடக்டிவ் ஃபங்க்ஷன் ஆஃப் த என்டையர் பிளான்ட்டு. இது வந்து பிளான்ட் செல்லுக்கு. சப்போஸ் அனிமல் செல்லாக இருந்துச்சுன்னா செல்வால் கிடையாது. தே மேடப் ஆஃப் பிளாஸ்மா மெம்பரைன். ஸோ இன் திஸ் மெம்பரைன் தே கன்சிஸ்ட் ஆஃப் ஏ லிப்பிட் அண்ட் தென் ப்ரோட்டீன். இந்த லிப்பிட் அப்படிங்கிறது மோஸ்ட் ஆஃப் ஆல் த அமினோ ஆசிடால் சேர்ந்தது இந்த ப்ரோட்டீன் ப்ளஸ் லிப்பிடு ரெண்டும் சேர்ந்தது. ஓகேவா? ஸோ இது வந்து ஒரு ஃபார்ம் பண்ணி அமினோ ஆசிடெலாம் சேர்ந்து ஒரு குரூப்பை தான் நம்ம ப்ரோட்டீன்னு சொல்லுவோம். அண்ட் தென் லிப்பிடு வந்து ஃபில்டர் பண்ணுறோம். பண்ணி பார்க்குறம்போது அது வந்து மைக்ரோ எலமெண்ட்டில் நமக்கு கிடச்சிருது. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு செல் ஆர்கனல்ஸ்லேயும் இது ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்க. Each and every cell organelles it consists of it contain a many more chemical compound. Next one for example chromosome எடுத்துக்கிறோம். It is a more complex macro molecule னு படிச்சிருப்போம். இதில் ஒரு பார்ட் DNA எடுத்திருக்கோம். DNA consists of the three main parts. One is a nitrogen base, another one is a sugar and then phosphate. இது நியூக்ளியோடைடு அப்படின்னு சொல்லுவோம். இது one type of a purine and then pyrimidine. So more number of chemical compounds are present in a plant cells. They find out the biomolecules. Each and every cell organelles it present in a biochemicals. In these chemicals to use as the entire plant life and then animal life. How to classify the chemical compound at present in a pestle and mortar. They try chloroacetic acid chemical use பண்ணி நம்ம வந்து மினரல்ஸை ஐசோலேட் பண்ணிடுறோம். இட் இஸ் த ஆர்கானிக் அண்ட் தென் இன்ஆர்கானிக் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுறோம். இப்படி தான் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டை நம்ம எவ்வளோ கெமிக்கல்ஸ் எந்தெத்தனை பர்சன்டேஜ் இருக்குது அப்படின்னு சொல்லி அனலைஸ் பண்ணுறதுக்கு பயன்படுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் having learned the structure of cell we can now understand that each of component this responsible for the specific function. ஒவ்வொரு செல்லை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போது அதோட மெயின் ஃபங்க்ஷன் வந்து மெயின் ஃபங்க்ஷனாக அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் அனலைஸ் பண்ணலாம். டோட்டலி தே கால்ட் அஸ் த ஆல் கெமிக்கல் காம்பவுண்ட் அண்ட் ப்ரெசன்ட் இன் ஏ செல்லுலார் போல் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செல்லுலார் போல் வந்து மோஸ்ட் ஆஃப் ஆல் இட் இன்க்ளூட் த போத் இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அண்ட் தென் ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். The organic compound include the carbohydrate, lipid, amino acids and then protein, then nucleic acid and then hormones, then vitamins. So in this lipid are micromolecules, another are macro elements. Some of the organic molecule remain in colloidal form. This is a slurry. This slurry filter into the filtration. நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய ஃபில்ட்ரேஷன் வச்சு நம்ம பண்ணுறோம். இந்த கொலாய்டல் சப்ஸ்டன்ஸை கிளாஸிஃபை பண்ணும்போது அக்வஸ் கண்டிஷன், நான் அக்வஸ் கண்டிஷன், அதாவது செல்சுவர்களில் குறிப்பிட்டது செல்சுவர்களில் அடி வந்து ஃபில்டர் ஆகாது அப்படின்னு சொல்லி ரெண்டாக டிவைட் பண்ணி சொல்லுவோம். ஸோ அப்போ ஒரு பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய மேக்ஸிமம் கெமிக்கல் போல் நம்ம அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஃபில்ட்ரேஷன் மெத்தடை யூஸ் பண்ணிக்கலாம். அதுதான் நம்ம கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு செல்லில் இருக்கக்கூடிய செல் வால், பிளாஸ்மா மெம்பரேன் அப்படின்னு சொல்லிட்டு. மோஸ்ட் ஆஃப் ஆல் த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்றது மினரல்ஸ் அண்ட் வாட்டரை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படிங்கிறது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். த மினரல் எசென்சியல் ஃபார் த பிளான்ட் க்ரோத். பிளான்ட் க்ரோத்துக்கு எவ்வளோ ஹார்மோன் தேவைப்படுதோ அதை பேஸ் பண்ணி த நியூட்ரிஷனை மேக்ரோ நியூட்ரிஷன் அண்ட் தென் மைக்ரோ நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி ரெண்டாக டிவைட் பண்ணுவோம். தேர் ஆர் மோஸ்ட் ஆஃப் ஆல் த எசென்சியல் ஆஃப் பிளான்ட் க்ரோத். திஸ் நியூட்ரிஷன் ஆர் மேக்ரோ எலமெண்ட். தேர் ஆர் பொட்டாசியம், பாஸ்பரஸ், கால்சியம், மெக்னீஷியம், சல்ஃபர் அண்ட் தென் அயான். அண்ட் மைக்ரோநியூட்ரிஷன் விச் ஆர் ரெக்கையர் ஃபார் த ட்ரேஸ் அமௌண்ட். ஸ்மால் அமௌண்ட் மட்டும்தான் தேவைப்படும், குறைந்த அளவு. கோபால்ட், ஜிங்க், போரான், காப்பர் அண்ட் தென் மாலிப்டினம், தென் மேக்னீஸ் ஆர் எசென்சியல் ஃபார் என்சைம் ஆக்ஷன். எக்ஸாம்பிள் ஆஃப் த மேக்னீஸ் ரெக்கையர் ஃபார் ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் என்சைம்ஸ். Most of all the synthesis of oligosaccharide and glycoprotein, molybdenum is necessary function fixation of nitrogen. Nitrogen environmentல கூடிய நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணி தரக்கூடிய என்சைம் வந்து நைட்ரோஜனஸ் என்சைம் அதிகமாக ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அந்த பிளான்ட்டில் மாலிப்டினம் அப்படின்ற ஒரு எலமெண்ட் இருந்தால் கொஞ்சம் அதிக அளவுக்கு என்ன ஆகும் அப்படின்னா நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணுவோம். நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணால் ஃபோட்டோசிந்தசிஸ் லெவல் அதிகரிக்கும், ஃபுட் மாலிகுல் அதிகமாக ப்ரொடக்ஷன் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள்
ஒரு பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட் எத்தனை % இருக்குது அப்படின்னு பார்ப்போம். வாட்டர் வந்து 75% இருக்குது, ப்ரோட்டீன் வந்து 15%, கார்போஹைட்ரேட் வந்து 3% இருக்குது, ஸ்டோர் த ஃபுட் மெட்டீரியல் 3%, அண்ட் தென் லிப்பிட் 2%, நியூக்ளிக் ஆசிட் 6%, அயன் வந்து 4%. இது வந்து ஒரு டிபிக்கல் பிளான்ட் செல்லில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டு. அந்த கெமிக்கல் காம்பவுண்டில் மோஸ்ட் ஆஃப் ஆல் த ஓல்டு அப்பண்டவுன் காம்பனண்ட் அப்படின்றது வாட்டர் அப்படின்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். வாட்டர் இஸ் த மோஸ்ட் அப்பண்டன்ட் காம்பனண்ட் இன் எ லிவிங் ஆர்கானிசம். லைஃப் ஆன் எர்த் இஸ் இன்எவிடபிலிட்டி லிங்க்டு வாட்டர். இன்எவிடபிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது மிக அதிகப்படியாக காணப்படக்கூடிய ஒரு பார்ட்டே எதை சொல்லுவோம் அப்படின்னா வாட்டர் சொல்லுவோம். வாட்டர் மேக்ஸ் 70% ஆஃப் த human cell and 95% of plant cell. Plant cell maximum 95% இருக்கு. A typical plant cell consists of the 70% water and 30% chemical compound in one bacterial cell. A typical cells of 15% cell membrane protein வச்சிருக்கு, 4% வந்து small molecules இருக்கு, மைக்ரோ மேக்ரோன்னு படிக்கலாம் அந்த small molecule, 6% orange shade இருக்கு, பாஸ்போலிப்பிட் பாஸ்பேட் ப்ளஸ் லிப்பிட் சேர்ந்து 2%, டிஎன்ஏவோட கண்டென்ட் வந்து நியூக்ளிக் ஆசிட் அந்த பாஸ்பேட் வந்து 1% இருக்கு, and then polysaccharide kernel are 2%. It is a one type of cell membrane. Next one, property of water. Main role of the water. The water is அட்கின்சன் அண்ட் கொகசிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவோம். அட்கின்சன் அப்படின்னா அட்டாச்மெண்ட், அட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம், அட்டாச்மெண்ட். கொகசிவ் அப்படிங்கிறத தே பைண்ட் டு த அனதர் மாலிகுல்ஸ், கம்பைன் ஆகும், பாண்டிங் அப்படின்னு சொல்லுவோம். அந்த கொகசிவ் பாண்டிங். அப்போ கூடி இருக்கிறது அட்ராக்ட், ஒட்டி இருக்கிறதுக்கு பேர் தான் அட்ராக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து வந்து பைண்டிங் மாலிகுல்ஸ், இணையிறது. ஃபார் எக்ஸாம்பிள் H2O இந்த காம்பனண்ட், இதை தான் நம்ம கொகசிவ் பாண்டுன்னு சொல்லுவோம். திஸ் இஸ் த மெயின் ரோல் ஆஃப் த வாட்டர் பிகாஸ் தே ரிலேயபிளி நெகட்டிவ் சார்ஜ் ஆஃப் ஆக்சிஜன் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் த ஹைட்ரஜன் டு லிங்க் ஆஃப் த கோவலன்ட் பாண்ட் டு ஃபார்ம் H2O. திஸ் இஸ் அ வாட்டர் மாலிகுல் ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் ஒன், ஹை டேலண்ட் அண்ட் ஹீட் ஆஃப் எவாப்ரேஷன். அதாவது அதிகமான ஆவியாதல் திறனையும் இந்த வாட்டர் மாலிகுல் வச்சுருக்கோம். தென் ஹை மெல்டிங் கெப்பாசிட்டி, உருகுநிலை அதிகமாக இருக்கும். அண்ட் தென் பாயிலிங் பாயிண்ட், தண்ணியை எவ்வளோ கொதிக்க வச்சாலும் மேக்ஸிமம் வந்து அது அதிக அளவு வந்து அப்படியே தான் பாயில் பண்ண ரொம்ப, அதே ஒரு வேறு கரண்ட்டில் நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா சீக்கிரம் வந்து அது ஒரு மாதிரி எவாப்ரேட் ஆகி ஒன்றுமா போயிடும். ஆனால் இது வந்து மெல்ட்டிங் பாயிண்ட்டும் பாயிலிங் பாயிண்ட்டும் இதுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். தென் யூனிவர்சல் சால்வெண்ட்டுன்னு அதிகமாக சொல்லக்கூடியது இந்த வாட்டர் தான் சொல்லுவோம். தென் ஸ்பெசிஃபிக் ஹீட் கெப்பாசிட்டி, அதிக அதிகமான வெப்பத்தை தனக்குள்ளே அப்சர்வ் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி யாருக்கு இருக்குது அப்படின்னு கேட்டால் இந்த வாட்டருக்கு இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், கெமிஸ்ட்ரி ஆஃப் வாட்டர். வாட்டரில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டு, வேதித்தன்மைகள் அப்படின்னு சொல்லுவோம். வாட்டர் இஸ் ஏ டைனி போலார் மாலிகுல் தட் கேன் ரேடியலி பாஸ் த்ரூ அவுட் த மெம்பரைன். ஒவ்வொரு வாட்டர் மாலிகுலும் ஏதோ ஒரு செல் மெம்பரைனுக்குள்ளே ஈஸியாக என்ன ஆகுது அப்படின்னா அதோட போலார் நோக்கி பாஸ் அவுட் த்ரூ த மெம்பரைன் வழியாக பாஸ் அவுட் ஆகும். 2 எலக்ட்ரோ நெகட்டிவ் ஆட்டம், அதாவது ஆக்சிஜன் மாலிகுல் வந்து ஷேர் டு ஹைட்ரஜன் மாலிகுல், பாசிட்டிவாக இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் மாலிகுலை கம்பைன் ஆகி டு ஃபார்ம் 1 molecule ஆஃப் வாட்டர் மாலிகுல், 1 molecule ஆஃப் வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகும். thus they can stick together of cohesive and result in எலக்ட்ரிக் வாட்டர் மாலிகுல் ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் ஒட்டி கொண்டு காணப்படக்கூடிய வாட்டர் மாலிகுல். இது 2 ஹைட்ரஜன், இது ஆக்சிஜன் இருக்கக்கூடியது நெகட்டிவ் சார்ஜ், அண்ட் தென் ஹைட்ரஜன் இருக்கக்கூடியது பாசிட்டிவ் சார்ஜ், ரெண்டும் கம்பைன் ஆகி டு ஃபார்ம் த வாட்டர் மாலிகுல். ஸோ அதுதான் வாட்டர் மாலிகுல் ஒவ்வொன்றுக்கும் கொகசிவ் அண்ட் தென் அட்கின்சிவ் கேரக்டர் இருக்கும். அண்ட் தென் எவாப்ரேஷன் கெப்பாசிட்டி இருக்கும். ஹை மெல்ட்டிங் பாயிண்ட் அதுக்கு இருக்குது. இட் இஸ் யூனிவர்சலி சால்வெண்ட்னு சொல்லுவோம். மோர் நம்பர் ஆஃப் ஸ்பெசிஃபிக் கெப்பாசிட்டி, செல்ஃப் ஹீட் கெப்பாசிட்டி அதுக்கு அதிக அளவு ப்ரெசண்ட்டாக இருக்குது. ஸோ இது வந்து கெமிக்கல் காம்பவுண்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வாட்டர். செகண்ட் ஒன், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். பிரைமரி அண்ட் செகண்டரி மெட்டபாலிக்ஸ், முதன்மை மற்றும் இரண்டாம் நிலை வளர்ச்சிதை மாற்ற பொருட்கள். அனபாலிசம் ப்ளஸ் கெட்டபாலிசம் ரெண்டும் சேர்ந்து தான் மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். அனபாலிசம் ப்ளஸ் கெட்டபாலிசம்.
ரெண்டும் சேர்ந்து தான் என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா மெட்டபாலிசம். அனபாலிசம் ப்ளஸ் கேட்டபாலிசம் ரெண்டும் சேர்ந்து தான் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வளர்ச்சிக்கு தேவையான பொருட்கள், தேவையற்ற கழிவுப் பொருட்கள், இது ரெண்டும் நடந்து முடிஞ்சால் ஆல் ஓவர் டு கம்ப்ளீட் த ப்ராசஸ் ஆஃப் மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவோம். மோஸ்ட் ஆஃப் ஆல் த plant, fungi and other microbes synthesize number of organic compound called as a metabolic cells அல்லது metabolic byproduct அப்படின்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் ஒரு பிளான்ட்லேயும் சரி, ஒரு ஃபங்கை பூஞ்சைகள்லாம் சொல்லுவோம்ல அதுலேயும் சரி, அண்ட் தென் அதர் மைக்ரோப்ஸ் எல்லாத்துலேயுமே இந்த ஆர்கானிக் காம்பவுண்டு எல்லாமே இவங்க ரெண்டு பேரும் சிந்தசிஸ் பண்ணுறாங்க. இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட், அதாவது ஃபங்கையும் பிளான்ட்டும் சேர்ந்த ஆர்கானிக் காம்பவுண்டை நம்ம மெட்டபாலிக் மாலிகூல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இன்டர்மீடியட் ப்ராடக்ட், இந்த மெட்டபாலிக் ப்ராசஸ் நடக்கும்போது இன்டர்மீடியட் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லி இந்த மெட்டபாலிக்ஸ் தான் சொல்கிறோம். The term metabolic usually restricted as small molecules. In this molecule it can be characterized into two type, namely primary and then secondary அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுறோம். எதை பேஸ் பண்ணி பிரிக்கணும் அப்படின்னா ஒவ்வொரு சின்ன சின்ன மாலிகூல்ஸும் மெட்டபாலிசம் ஆக்டிவிட்டீஸ் நடந்து அதை பேஸ் பண்ணி அதோட இருக்கக்கூடிய மாலிகுலரோட டென்சிட்டி கெப்பாசிட்டியை பேஸ் பண்ணி ஒவ்வொரு மெட்டபாலிசம் இன்வால்வ் ஆகக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டை நம்ம ரெண்டாக டிவைட் பண்ணுறோம். ஒன்று பிரைமரி மெட்டபாலிசம், அனதர் ஒன் இஸ் ஏ செகண்டரி மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. பேஸ்ட் ஆன் த ரோல் ஆஃப் மெட்டபாலிக் ப்ராசஸ் தே டிவைடட் இன்டு பிரைமரி அண்ட் தென் செகண்டரி அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பிரைமரி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். பிரைமரி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் தேர் ஆர் require for specific metabolic like photosynthesis, respiration, protein synthesis and then lipid metabolism. இது எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி முக்கியமான ஒரு நிகழ்வுக்கு தேவைப்படக்கூடிய மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியை பிரைமரி மெட்டபாலிசம்னு சொல்லுவோம். that does not show any direct function. மெட்டபாலிசம் நடக்கிறதுக்கு என்ன ஆகுது அப்படின்னா டைரெக்டாக எது ஒரு இன்வால்வ் ஆகாது, இன்டைரக்டாக ஹெல்ப் பண்ணிக்கும். அவங்க எல்லாமே செகண்டரி மெட்டபாலிக் ப்ராசஸ்ன்னு சொல்லுவோம். பிரைமரி மெட்டபாலிஸில் வந்து க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும். அதோட பில்டிங் பிளாக்காக தான் செகண்டரி மெட்டபாலிஸில் செகண்டரி மெட்டபாலிக் ஈவெண்ட் இன்வால்வ் ஆகுது. செகண்டரி மெட்டபாலிக் அப்படின்ட்டு செகண்டரி க்ரோத் நடக்கும்போது சிந்தசிஸ் ஆகக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் த ரோல் ஆஃப் த கெமிக்கல் காம்பவுண்ட். இப்போ வந்து நம்ம பிளான்ட்டோட க்ரோத் மூமெண்ட்டை டிவைட் பண்ணுவோம். மொத்தம் 3 காலநிலையாக டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த லாக் ஃபேஸ். இங்கிலீஷ் லெட்டர் ஏபிசிடியில் ஏ தான் ஃபஸ்ட்டு, ஸோ அதனால் லாக் ஃபேஸ். செகண்ட் லெட்டர் லாக் ஃபேஸ். ஸ்டேடு 1 ஸ்டெடி ஸ்டேஷனரி ஃபேஸ் அப்படின்றது ஒரு பிளான்ட் க்ரோத் மூமெண்ட்டை டிவைட் பண்ணக்கூடியது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பிளான்ட்டோட க்ரோத் மூமெண்ட்டில் மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் நடைபெறும். அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இனிஷியலில் ஒரு சின்ன செடியாக இருக்கும்போது பிரைமரி மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ் ரெட் கலரில் இருக்குது பாருங்கள், ரொம்ப ரேப்பிட்லி க்ரோத்தாக போகுது. அதுக்கப்புறம் ஒரு லெவலில் வந்தோடனே ஸ்டடி ஸ்டேட்டுக்கு போயிடுது. அதே செகண்டரி மெட்டபாலிஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் ரேப்பிட்லி க்ரோத்தாக அந்த ஸ்டடி ஸ்டேட் கண்டிஷனுக்கு போகலை. இது வந்து நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா ஸ்டடி ஸ்டேஷனரி ஃபேஸ். லாக் ஃபேஸ் அப்படிங்கிறது ஆரம்பத்தில் குறைவாக இருந்து அதுக்கப்புறம் அதிகரிக்குது. ஓகேவா? அப்போ செகண்டரி மெட்டபாலிக்ஸ் அப்படின்றது ஃபஸ்ட்டு சிந்தசிஸ் ஆகாமல் ஆஃப்டர் பிளான்ட் க்ரோத் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகி அதுக்கப்புறம் நடக்கூடியதான் இந்த செகண்டரி மெட்டபாலிக் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எதோட மெஷர்மெண்ட் அப்படின்றது பிளான்ட் க்ரோத் அனலைஸ் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாருங்கள், இந்த பிளான்ட் க்ரோத்தில் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஸ்டேஜில் யாரோட க்ரோத் அப்படின்னா அதிகமாக யாரோட க்ரோத் இருக்குது அப்படின்னா பிரைமரி மெட்டபாலிக். அதுக்கப்புறமேட்டுக்கு ஓரளவுக்கு நல்லா ரேப்பிட்லி க்ரோத்தாக போயிட்டுருக்கு. அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டடி ஸ்டேட்டுக்கு போயிடுது. லாக் ஃபேஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்கில் இல்லாமல் அதுக்கப்புறம் ரேப்பிட்லி க்ரோத்தாக இருக்குது. இந்த தேர்டு தான் செகண்டரி மெட்டபாலிக்ஸோட ஆக்டிவிட்டீஸ். இதை வந்து ஸ்டடி ஸ்டேஷனரி ஃபேஸ்னு சொல்லுவோம். இது ஸ்டார்டிங்கில் வந்து அதுக்கப்புறம் ரொம்ப ரேப்பிட்லி க்ரோத்தாக போகுது. பட் இதோட வளர்ச்சி அதோட ஸ்டாப் ஆகிடுது. பட் செகண்டரி மெட்டபாலிக்ஸ் வந்து நல்ல க்ரோத்தாக போயிட்டுருக்கு. இது வந்து ஒரு பிளான்ட்டோட க்ரோத் மெஷர்மெண்ட்டில் கால்குலேட் பண்ணி சொன்னேன் பிரைமரி அண்ட் தென் செகண்டரி மெட்டபாலிக்ஸ். செகண்டரி மெட்டபாலிக்ஸ் டஸ் நாட் ஷோ எனி டைரக்ட் ஃபங்க்ஷன் இன் க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் த என்டையர் ஆர்கானிசம். They different kind of the chemical compound in metabolics. They further present in a plant cells. There are a enzyme, amino acids, organic and then vitamin அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த பிரைமரி மெட்டபாலிக் என்சைம் தான். என்ன கைண்ட் ஆஃப் என்சைம் இருக்குது அப்படின்னா ப்ரோட்டியேஸ் என்சைம். ப்ரோட்டீனை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய என்சைம் தான் ப்ரோட்டியேஸ் என்சைம்னு சொல்கிறோம். தென் லிப்பிடை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடிய என்சைம் லிப்பேஸ் அண்ட் தென்
ஃபெரோடிஎக்ஸ் என்சைம், ஃபெராடாக்சேஸ் என்சைம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபெரிடாக்சினை ஸ்ப்ளிட் பண்ணக்கூடியது. நெக்ஸ்ட் ஒன் அமினோ ஆசிட்ஸு. ப்ரோலின் அதுக்குரிய எக்ஸாம்பிள் லியூசின். இது வந்து பிரைமரி மெட்டபாட்டில் கிடைக்கக்கூடிய பை ப்ராடக்ட். தென் ஆர்கானிக் ஆசிட், அஸ்டிக் ஆசிட் அண்ட் தென் லாக்டிக் ஆசிட், விட்டமின் ஏ, பி அண்ட் தென் சி கிடைச்சிருக்கு. தென் செகண்டரி மெட்டபாலிக்ஸ் பிக்மெண்ட்டு, கரோட்டினாய்ட்ஸ் அண்ட் தென் ஆந்தோசைனின்ஸ். அல்கலாய்டு எக்ஸாம்பிள் மார்ஃபினும் கொடைனும். மார்ஃபின் வந்து காஃப்க்கு சரி பண்ண பயன்படுது. நெக்ஸ்ட் ஒன் எசென்சியல் ஆயில், லெமன் ஆயில்னு சொல்லுவோம். அண்ட் தென் கிராஸ் ஆயில், தென் ரோஸ் ஆயில். ஸ்கின் க்யூர், டிசீஸ் க்யூர் பண்ணுறதுக்கு இந்த எசென்சியல் ஆயில் ஹெல்ப் பண்ணுது. நெக்ஸ்ட் ஒன் டாக்ஸிக் அப்படி நச்சுத்தன்மை வாய்ந்த பொருட்கள், அஃப்ரின் அண்ட் தென் ரைசின். நெக்ஸ்ட் ஒன் லெக்டின்கள், கான்கேட் வேலின் ஏ அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து லெக்டின் டைப் ஆஃப் கெமிக்கல் காம்பவுண்ட். நெக்ஸ்ட் ஒன் ட்ரக் வெரைட்டி, வின்பிளாஸ்டின் அண்ட் தென் குர்குமின். ஓகேவா, இதெல்லாம் எதில் இருக்குது அப்படின்னா மஞ்சளில் இருக்குது. குர்குமின் அப்படிங்கிறது இட் இஸ் ஏ ஆக்டிவ் காம்பனண்ட் ஆஃப் டோமரிக் அப்படின்னு சொல்லுவாங்க குர்குமின். நெக்ஸ்ட் ஒன் இந்த வின்பிளாசம் வந்து வின்கா ரோசியா, கேத்ராந்தஸ் ரோசியா அதில் வந்து பயன்படுது. இட் இஸ் எ வெரி குட் மெடிசன் ஃபார் த ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் ஒன் பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸு. பாலிமெரிக் சப்ஸ்டன்ஸ் அப்படின்னு ரப்பர் ப்ரிப்பரேஷன், கம் ப்ரிப்பரேஷன் அண்ட் தென் செல்லுலோஸ். இதில் இந்த மெட்டீரியலில் கிடைக்கக்கூடிய செகண்டரி பை ப்ராடக்ட். பிரைமரி அண்ட் செகண்டரி பை ப்ராடக்ட் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன் ஆர்கானிக் மாலிகூல்ஸ். வாட்டர் பார்த்துருக்கோம். தென் அடுத்து மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ், அதில் இன்ஆர்கானிக் ஆர்கானிக்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் த ஆர்கானிக் மாலிகூல்ஸ், கரிம மூலக்கூறுகள். ஆர்கானிக் மாலிகூல்ஸ் மே பி எ ஸ்மால் அண்ட் சிம்பிள், ரொம்ப சிறியவாக இருக்கும், எளியாக இருக்கும். இந்த ஆர்கானிக் மாலிகூல்ஸ் எல்லாமே அட் ப்ரெசன்ட் இன் எ என்டையர் பிளான்ட் ஆர்கனல்ஸ். This simple molecule are assembled and form large and complex molecule is called as a macromolecule அப்படின்னு சொல்லுவாங்க. It is very good high yield, the usage of the plant growth and development. There are a large amount of usage of macro element. The small amount of usage is micro element. This include the four main classes. They are classified into polysaccharide of carbohydrate, lipid, protein and the nucleic acid. All are a macro, but the lipid are micro. All macromolecules are except lipid formed by the process of polymerization, a process which repeating subunit termed as a monomers. பல மோனோமியர் சேர்ந்து தான் எதை உருவாக்குது அப்படின்னா ஒரு பாலிமியரை உருவாக்குது அப்படின்னு சொல்லியிருக்கோம். திஸ் செயின் ஆஃப் மோனோமியர் ஆர் கால்டு பாலிமர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதில் ஃபஸ்ட்டு எக்ஸாம்பிள் கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட் அப்படின்றது கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் கொண்டது. தேர் இஸ் 1:2:1 காம்பவுண்டால் ஆனது. This carbohydrate are organic compound made up of carbon and then water. They ratio of 1:2:1 note பண்ணிக்கோ. This one molecule of water combined with the carbon atom to form CH2ON. The molecule of carbohydrate CnH2ON அப்படின்னு சொல்லுவாங்க. N அப்படின்றது more number of times. அப்போ ஃபார் எக்ஸாம்பிள் N அப்படிங்கிறது ஒரு 6ன்னு வச்சுக்கோங்க. அப்போ C6, H அப்படின்றது 2 இருக்குது. 2N அப்படிங்கிறது இப்போ 6 அப்படின்னா 12 அப்படின்னு சொல்லுவோம். 0 அப்படின்றது ஆக்சிஜன் வந்து 6. அப்போ C6H12O6 குளுக்கோஸ் வந்துடுது. இட் இஸ் ஒன் டைப் ஆஃப் ஏ கார்போஹைட்ரேட். வேர் இஸ் N இஸ் an integrate ranging of 3 to 7. இது வரைக்கும் நம்ம நோட் பண்ணி சொல்லிக்கலாம். These are called as a saccharide. இதுதான் நம்ம saccharide சொல்லுவோம். The common term sugar refers to as simple carbohydrate or monosaccharide. 2 or 10 saccharide or disaccharide. More than 10, this is a polysaccharide. There are a sweet in taste of monosaccharide and then disaccharide. First of all, monosaccharide. Monosaccharide means simple sugar. எளிமையான சுகர், ஒரே ஒரு சுகர் காம்பனன்ட் மட்டும் இருக்குது. These are relatively small molecule consisting a simple sugar unit. ஒரு கார்பன் கிடையாது, ஒரு சுகர் யூனிட் அப்படின்றது மோனோசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கார்போஹைட்ரேட் ஆர் ஃபர்தர் கிளாசிஃபைட். கார்போஹைட்ரேட் மீன்ஸ் இட் மே பி, நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க புக்கில் இல்லை, மெனி ஆஃப் த குரூப் தே பாலிஹைட்ராக்சி ஆல்டிகேட் அண்டு கீட்டோன் தான் கார்போஹைட்ரேட்னு சொல்லுவோம். பாலிஹைட்ராக்சி ஆல்டிகேட் அண்டு கீட்டோன். பாலிஹைட்ராக்சி ஆல்டிகேட் அண்டு கீட்டோன் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாலிஹைட்ராக்சி ஆல்டிகேட் அண்ட் கீட்டோன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மோனோசாக்கரைடு. மோனோசாக்கரைடு அப்படிங்கிறது சிம்பிள் சுகர், அதுதான் மோனோசாக்கரைடு அப்படின்னு சொல்லுவோம். சிம்பிள் சுகர் யூனிட். த காம்பனண்ட் ஆஃப் த
chemical are simple in nature. This monosaccharide are further classified based upon the function. There are a functional group and the number of carbon atom. First of all, the functional group, aldose, ஆல்டோஸு, குளுக்கோஸு, கீட்டோஸு அண்ட் ஃப்ரக்டோஸு, 2 கார்பன் 3 கார்பன் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணிப்போம். தான் ஆல்டோஸ், குளுக்கோஸ், கீட்டோஸ் அண்ட் தென் ஃப்ரக்டோஸ்னு டிவைட் பண்ணுறோம். நம்பர் ஆஃப் கார்பன் ஆட்டம் ட்ரையோஸ், 3 கார்பன் கொண்டது. அதுக்கடுத்து வந்து இப்போ குளுக்கோஸ் பார்த்திங்க அப்படின்னா 6 கார்பன் கொண்டது. தென் ஃப்ரக்டோஸு, இது எல்லாமே எக்ஸாம்பிள் ஆஃப் சிம்பிள் சுகர் யூனிட். அப்போ சிம்பிள் சுகர் எக்ஸாம்பிள் வந்து ஆல்டோஸ், குளுக்கோஸ், கீட்டோஸ் அண்ட் தென் ஃப்ரக்டோஸ் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். In this monosaccharide relatively small consisting of simple sugar unit. Glucose gas a chemical formula C6H12O6. It is a 6 carbon molecule and hence it is called as a hexospace. All monosaccharide contain 1 or 2 functional group. Some are aldehyde, example glucose, ஏன்னா அதில் ஆல்டிகேட் குரூப் இருக்கும். அட் ரெஃபர்ஸ் தி ஆல்டோஸ் அப்படின்னு சொல்லுவோம். சம் ஆஃப் த கீட்டோன் குரூப்பு ஆல்டிகேட் அதான் ஏற்கனவே சொல்லியிருக்கோம். கார்போஹைட்ரேட் அப்படிங்கிறது பாலிஹைட்ராக்சி ஆல்டிகேட் அண்ட் கீட்டோன் அப்படின்னு சொல்லுவோம். நிறைய வாட்டர் ஹைட்ரேஷன் அதில் நடக்கும். ஸோ அதில் தான் பாலிஹைட்ராக்சி ஆல்டிகேட் அண்ட் கீட்டோன். ஆல்டிகேட் குரூப்பும் கீட்டோன் குரூப்பும் இந்த கார்போஹைட்ரேட்டில் இருக்கும். சப்போஸ் ஆல்டிகேட் குரூப் இருந்துச்சுன்னா அதுக்கு எக்ஸாம்பிள் குளுக்கோஸு அண்ட் தென் கீட்டோன் அதை ஆல்டோஸ்ன்னு சொல்லிக்கலாம். கீட்டோன் குரூப் இருக்குது, அதை வந்து கீட்டோஸ் அப்படின்னு சொல்லிக்கலாம். இந்த ஃப்ரக்டோஸ் வந்து கீட்டோ குரூப்புக்கு எக்ஸாம்பிள், அதை கீட்டோஸ்னு சொல்லுவோம். குளுக்கோஸ் வந்து ஆல்டிகேட் குரூப்புக்கு எக்ஸாம்பிள், அதை ஆல்டோஸ்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ஏ மோனோசாக்ரைட். நெக்ஸ்ட் ஒன் ஏ டைசாக்ரைட். Disaccharide அப்படிங்கிறது in this disaccharide are formed when 2 monosaccharide combine together unit of disaccharide. 2 யூனிட் சேர்ந்தது disaccharide சொல்லுவோம். It is one type of oligosaccharide. Oligosaccharide ஒரு பார்ட் தான் disaccharide சொல்லுவோம். 2 monosaccharide combine to form disaccharide. For example sucrose அப்படின்றது இருக்கு. சுக்ரோஸ் வந்து அதாவது கேலக்டோஸும் குளுக்கோஸும் சேர்ந்து நமக்கு ஃபார்ம் ஆகக்கூடியது. சுக்ரோஸ் இஸ் ஃபார்ம்டு ஃப்ரம் எ மாலிகுல் ஆஃப் ஆல்ஃபா குளுக்கோஸ் அண்டு மாலிகுல் ஆஃப் ஃப்ரக்டோஸ். இது ரெண்டும் சேர்ந்து தான் லாக்டோஸ் அப்படின்ற ஒரு காம்பவுண்டு நமக்கு கிடைக்குது. திஸ் இஸ் ஏ கண்டென்சேஷன் ரியாக்ஷன் ரிலீசிங் வாட்டர். த பாண்ட் ஃபார்ம்டு பிட்வீன் குளுக்கோஸ் அண்ட் தென் ஃப்ரக்டோஸ். த ரிமூவல் ஆஃப் வாட்டர் இஸ் கால்டு கிளைகோசிடிக் பாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் கிளைகோசிடிக் பாண்டுன்னு சொல்லுவோம். இப்போ அதை பக்கம் பாருங்கள். இப்போ நமக்கு ஆல்ஃபா டி கேலக்டோஸும் ஆல்ஃபா டி குளுக்கோஸும் ஹைட்ரோலைஸ் ஆகி கண்டென்சேஷன் ஆகி நமக்கு என்ன கிடைக்குது அப்படின்றது லாக்டோஸ் கிடைக்குது. இந்த இடத்துல ஹைட்ரோலைஸ் அப்படின்னா வாட்டர் மாலிகுல், இதில் H2O வந்து நமக்கு கிடைச்சிருது. ஸோ ஹைட்ரோலைஸ் ஆகி என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா லாக்டோஸ் அப்படின்றது ஃபார்ம் ஆகுது. அப்போ 2 சுகர் சிம்பிள் சுகர் யூனிட் கம்பைன் டுகெதர் டு ஃபார்ம் ஏ லாக்டோஸ். இந்த மாலிகுலர் ஃபார்ம்லாம் தரவாக பார்த்துக்கோங்க. நமக்கு வந்து சுக்ரோஸ் குளுக்கோஸ் அப்படின்னா C6H12O6. அதே நமக்கு வந்து ஃப்ரக்டோஸோட மாலிகுலர் ஃபார்ம்னா C12H22O11 அப்படின்றது அதோட டைசாக்ரைடோட மாலிகுலர். நெக்ஸ்ட் ஒன் பாலிசாக்ரைடு. பாலிசாக்ரைடு அப்படிங்கிறது இட் இஸ் ஏ அதர் மெயின் சப்யூனிட். ஃபர்தர் தேர் ஆர் ஸ்டார்ச், செல்லுலோஸ் அண்ட் தென் கிளைகோஜன் அப்படின்னு சொல்லி இதை வந்து எக்ஸாம்பிளாக சொல்லலாம். தே மேக்ஸிமம் தே மேடப் ஆஃப் 100 ஆஃப் மோனோசாக்ரைடு யூனிட். மோனோசாக்ரைடு யூனிட் 100 சேர்ந்தது தான் பாலிசாக்ரைடுன்னு சொல்லுவோம். தே கன்னிய பாலிசாக்ரைடு ரெண்டாக டிவைட் பண்ணிப்போம். தே கண்டெயின் ஏ single type of monosaccharide and then 2 or more different type of monosaccharide அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணிப்போம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிளாசிஃபிகேஷனில் பாருங்கள். பாலிசாக்ரைடுக்கு வந்து ஹோமோ பாலிசாக்ரைட், ஹெட்ரோ பாலிசாக்ரைட் டிவைட் பண்ணியிருக்கோம். சிங்கிள் டைப் ஆஃப் மோனோசாக்ரைடு சேர்ந்தால் அதை பாலிசாக்ரைடுன்னு சொல்லுவோம். அதெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரே மாதிரியே இருக்கணும். 2 or more different kind of monosaccharide to form the heteropolysaccharide. For example starch, glycogen, cellulose, chitin, insulin இவங்க எல்லாமே different kind of the homopolysaccharide. For example cellulose they made up of only glucose கண்டென்ட்டால் மட்டும்தான் செல்லுலோஸ் அப்படின்றது இருக்குது. இது உனக்கே தெரியும். மேக்ஸிமம் இந்த கிளைக்கோஜன் அப்படிங்கிறது ஸ்டோர்ட் இன் ஏ லிவர் செல்களில் சேவ் ஆகிருக்கும். அண்ட் தென் ஸ்டார்ச் அப்படிங்கிறது பிளான்ட் மெட்டீரியலில் சேவ் பண்ணி வைக்குது. இட் த பை ப்ராடக்ட் ஆஃப் ஃபோட்டோசிந்தசிஸ். தென்
இன்சுலின் அப்படிங்கிறது வெயிட் லாஸ் மெட்டீரியல்ஸ். இது மோஸ்ட்லி ஃபவுண்ட் இன் ரூட் ஆர்கனல்ஸ். ரூட் ஆர்கனல்ஸ் எல்லாத்துலேயும் குச்சிக்கிழங்கு இந்த மாதிரி இடத்துல சேமித்து வைக்கும். அது இன்சுலின்னு சொல்லுவோம். இது வந்து எல்லாமே தே மேடப் ஆஃப் ஏ சிங்கிள் காம்பனண்ட். பட் ஹெட்ரோ காம்பனண்ட் இது 2 or more டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மோனோசாக்கரைட் சேர்ந்து தான் ஹெட்ரோ பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு வந்து பெப்டிடோக்ளைகான், ஹைலூரனிக் ஆசிட் அண்ட் தென் கான்ட்ரோட்டின் sulfate அப்படின்னு சொல்லுவோம். இன்னொன்று கராட்டான் சல்ஃபேட் அண்ட் தென் அகார். தேர் ஆர் 2 different monosaccharide to form the further heteropolysaccharide example. ஃபார் எக்ஸாம்பிள் ஹெமிசெல்லுலோஸ் அப்படின்றது இருக்குது. இது மேனோஸு, கேலக்டோஸு, குளுக்கோஸு, சைலோஸு, அர்பினோஸு இது எல்லாமே சேர்ந்து உருவானது தான் ஹெமிசெல்லுலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேனோஸ், கேலக்ஸ், தென் குளுக்கோஸ், சைலோஸ், அரபினேஸ் இதெல்லாம் சேர்ந்து தான் ஹெமிசெல்லுலோஸ் இருக்குது. அப்போ 2 different kind of monomer to combine together to form ஹெமி பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். இதில் இந்த மோனோசாக்கரைடில் ராம்னோஸ் அப்படின்ற கார்போஹைட்ரேட் வந்து கார்போஹைட்ரேட் அப்படின்னாவே CH2ON அப்படின்னு சொல்லுவோம். CnH2ON அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணுவோம். இது ராமன்ஸ் வந்து C6H12O6 தான் எல்லாத்துக்கும் காமன். ஆனால் இதில் மட்டும் O5 அப்படின்றது இருக்கும். இது வந்து மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைடுக்கு உரிய எக்ஸாம்பிள் அண்ட் தென் கிளாசிஃபிகேஷன். Let's see, continue the video of do you know glucose and then morphine. Morphine அப்படின்றது ஒரு alkaloids. It found in the plant of opium poppy. கசகசா அப்படின்னு சொல்லுவோம், கஞ்சா செடி வெரைட்டி. பப்பாவர் சாம்னிஃபரம் அப்படின்றது அதோட சயின்டிஃபிக் நேம். ஜென்ரல் நேம் ஓபியம் பாப்பி. It obtained the alkaloids or morphine. In this morphine to use as the relieving muscular pain, so severe pain killer அப்படின்னு சொல்லுவோம். ஆப்ரேட் பண்ணும்போதும் சரி, ரொம்ப நர்ஸ் ப்ராப்ளம் சரி, அதுக்கு ட்ரீட்மெண்ட்டாக மார்ஃபின் பயன்படுத்துகிறோம். அண்ட் தென் காஃப் க்யூரேஷனுக்கும் இந்த மார்ஃபின் அப்படின்றது பயன்படுது. எந்த பிளான்ட்லேருந்து அப்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா ஓபியம் பாப்பி, பப்பாவர் சாம்னிஃபரம் அப்படின்ற பிளான்ட்லேருந்து எடுத்துகிறாங்க. ரொம்ப வலி நீக்கிய அதை பயன்படுத்துகிறாங்க. டு ரிலீவிங் மஸ்குலார் பெயின், தசைப்பிடிப்பை க்யூர் பண்ண பயன்படுது. தென் இருமலை குணப்படுத்தவும் பயன்படுது. சிவியர் காஃப் ப்ராப்ளத்தை க்யூர் பண்ணவும் இந்த மார்ஃபின் அல்கலாய்ஸ் வந்து மெயின் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நெக்ஸ்ட் ஒன், நம்ம எல்லாமே ஸ்ட்ரென்த்து கம்மியாக இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா இருக்கிறதுக்காக நம்ம குளுக்கோஸ் அப்பப்போ சாப்பிடுவோம். சில பேர் வந்து ட்ரிப்ஸாக அதை ஏற்றுப்பாங்க. நமக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னா நம்ம வந்து குளுக்கோஸை வந்து பவுட்ரு ஃபார்மில் சாப்பிடுவோம். அது ஃபஸ்ட்டு எடுத்துனே குளுக்கோஸ் நீங்கள் எடுத்துக்கிறீங்க, அதை ஒரு நார்மலாக இருக்கக்கூடிய வாட்டரில் போடும்போது உங்களோட அதோட டெம்பரேச்சர் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு எடுத்துனே உடனே நம்ம ஒரு 2 or 3 minutes நம்ம வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் அந்த குளுக்கோஸை சாப்பிட்ணும். ஏன்னா கூலிங் கண்டிஷனில் நம்ம குளுக்கோஸ் சாப்பிட்றோம். இப்போ குளுக்கோஸ் இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் வெல் நோன் மாலிகூல்ஸ். நம்ம எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். நேச்சுரலி ஆஸ் எ எசென்சியல் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லுவோம். நம்மளோட ஹெல்த்துக்கு ரொம்ப நியூட்ரிஷன் அதிகமாக இருக்கக்கூடியது இந்த குளுக்கோஸ் அப்படின்னு சொல்லுவோம். யூ இன்ஜெஸ்ட் குளுக்கோஸ் இன் யுவர் ஃபுட்டு. டு யுவர் பாடி யூசஸ் பிளட் டு கேரி த குளுக்கோஸ் அண்ட் எவ்ரி ஆர்கனல்ஸ் த்ரூ த பிளட் வெசல்ஸ் வழியாக ஒவ்வொரு செல்களுக்கும் ஒவ்வொரு ஆர்கனுக்கும் இந்த குளுக்கோஸ் வந்து எடுத்துகிட்டு போகுது. எதுக்காக அப்படின்னா எனர்ஜிக்காக தான். ரொம்ப ஒரு மயக்கம் அடித்து கீழே விழுந்துடும், ரொம்ப ஏஜ் அதிகமாக இருக்குது, வயசானவங்க, அவங்க எல்லாத்துக்குமே ட்ரிப்ஸ் மூலமாக இந்த குளுக்கோஸ் போடுவோம். ஸோ அது கொஞ்சம் ஒரு எனர்ஜியாக ஒரு ட்ரிப்ஸ் இறக்குனா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ குளுக்கோஸ் அப்படின்றது ஒரு வெல் நோன் எனர்ஜி நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லலாம். 2 டியூனோ கொஷனும் தரவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஒன், கார்போஹைட்ரேட்டுக்கு அப்புறம் நெக்ஸ்ட் இருக்கக்கூடியது ஸ்டார்ச். As usual, polysaccharide is a main starch cellulose glycogen product அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இல்லை கார்போஹைட்ரேட்டை மோனோசாக்கரைட், டைசாக்கரைட், பாலிசாக்கரைட் டிவைட் பண்ணுவோம். தென் ஸ்டார்ச் இஸ் ஆல்சோ நோன் as a ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் அண்ட் தென் மோனோமியஸ்னு இதை சொல்லலாம். ஹோமோ பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லலாம். ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் அப்படின்னா
இதை வந்து ஃபுட் மெட்டீரியல்ஸில் செல் ஆர்கனல்ஸில் பிளான்ட்டோட ஆர்கனல்ஸில் நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால ஸ்டார்ச்சை நம்ம ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். இன் திஸ் ஸ்டார்ச் ஆர் மோஸ்ட் ஆஃப் ஆன் த மேடப் ஆஃப் ஹோமோபாலிமரேஸ், ஒரே ஒரு சுகர் யூனிட் காம்பனண்ட்டால் ஆனது. அது என்ன காம்பனண்ட் அப்படின்னா அமைலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். அந்த ஸ்டார்ச் கிரெயினால அந்த குளுக்கோஸ் மெட்டீரியலால் ஆனது இந்த ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஸ்டார்ச் கிரெயின் ஆர் மேடப் ஆஃப் சக்சஸிவ் லேயர் ஆஃப் அமைலேஸ் அண்ட் தென் அமைலோபெக்டின். இந்த ஸ்டார்ச்சே நமக்கு சிங்கிள் காம்பவுண்டாக இருந்தால், அதாவது அன்பிரான்ச்சாக இருந்துச்சுன்னா அதை அமைலோஸ்னு சொல்லுவோம். இந்த சுகர் காம்பனண்ட்டே காம்ப்ளிகேட்டடாக இருந்துச்சுன்னா, செயின் வடிவில் இருந்துச்சுன்னா அதை வந்து அமைலோஸ் ஆகும். பிரான்ச்சஸ் வடிவில் இருந்துச்சுன்னா அதை நம்ம அமைலோபெக்டின் அப்படின்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்போம். நமக்கு டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க பாரு. அமைலோஸும் அமைலோபெக்டினும் நமக்கு டயக்ராம்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள். அமைலோஸ் அண்ட் தென் அமைலோபெக்டின் சிங்கிள் ஃபார்ம் ஆஃப் த சுகர் மாலிகுல். எளிமையாக ஒரு சுகர் மாலிகுல் வந்து காம்ப்ளிகேட்டடாக இல்லாமல் எளிமையாக இருந்துச்சுன்னா அமைலோஸ் ஆகும். அதுவே நமக்கு பிரான்ச்சஸாக இருந்துச்சுன்னா அதை வந்து அமைலோபெக்டின் அப்படின்னு சொல்லலாம். அப்போ டூ கைண்ட் ஆஃப் த component of starch, amylose and then amylopectin. Most of the starch are storage polysaccharide. There are a homopolysaccharide அப்படின்னு சொல்லுவோம். In this amylose is a linear. இந்த amylose வந்து linear arrangementஆக இருக்கும். Unbranched structure. இது வந்து சுகர் யூனிட் பார்த்தோம் அப்படின்னா 200 to 2000 யூனிட் வந்து சுகர் யூனிட்டால் மேடப் ஆஃப் ஆகிருக்கும். அன்பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர், லீனியர் அரேஞ்ச்மெண்ட். இது வாட்டர் சாலிபிள்னு சொல்லுவோம். இதோட காம்பனண்ட்டு 1 to 4 பாலிமர் ஆஃப் கிளைகோசைட் பாண்டு, அதாவது 4th கார்பன்லையும். இப்போ இது வந்து ஒரு கெமிக்கல் பாண்ட் அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு கார்பனும் 4th கார்பனும் கம்பைன் ஆகி அந்த சுகர் மாலிகுலோட கம்பைன் ஆகிறது தான் நம்ம 1 to 4 பாலிமர் கிளைகோசைட் பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அதில் இருக்கக்கூடிய கெமிக்கல் காம்பவுண்டு. அதே அமைலோபெக்டின் வந்து மோர் தேன் 2000 யூனிட் சுகர் மாலிகுலால் ஆனது. அது அன்பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர். இந்த அமைலோபெக்டின்கிறது பிரான்ச்டு ஸ்ட்ரக்சர். அது வாட்டர் இன்சாலிபிள் அமைலோஸு. இது வந்து வாட்டர் சாலிபிள் மாலிகுல். அது வாட்டர் சாலிபிள், இது வாட்டர் இன்சாலிபிள். அதில் 1 to 4th 1வது கார்பனும் 4th கார்பனும் கம்பைன் ஆகி அதில் சுகர் மாலிகுலோட அட்டாச்மெண்ட்டாக இருக்கும். இது 1 to 4ம் 1 to 6 கிளைகோசைடிக் பாண்டால் ஆனது. ஸோ இதுதான் அமைலோஸ்க்கும் அமைலோபெக்டினுக்கும் உள்ளது. ஸ்டார்ச் அப்படின்றது இட் இஸ் ஏ ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியல் ஆஃப் த என்டையர் பிளான்ட் எல்லாத்துலேயுமே ரிசர்வ் ஃபுட் மெட்டீரியலாக இருக்கக்கூடியது இந்த ஸ்டார்ச்னு சொல்லுவோம். இந்த ஸ்டார்ச்சை நம்ம ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸ்டோரேஜ் ஸ்டார்ச் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா எல்லா உணவு ஆர்கன்லேயும் ஃபார் எக்ஸாம்பிள் ரூட்டு, டியூபர்ஸ் எல்லாத்துலேயும் ஸ்டார்ச் மெட்டீரியல், குச்சிக்கிழங்கு, சக்கரவள்ளி கிழங்கு, உருளைக்கிழங்கு எல்லாத்துலேயுமே அவங்களோட டியூபர்ஸில் இந்த ஸ்டார்ச் ஐட்டத்தை ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன், ஸ்டார்ச் இருக்கா இல்லையான்னு எப்படி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் டெஸ்ட் ஃபார் த ஸ்டார்ச் சாம்பிள் சொல்யூஷன் ஒன்று எடுத்துக்கிறோம். ஒரு சாம்பிள் சொல்யூஷன் ஏதோ ஒரு இடத்துல நம்ம ஸ்டார்ச் இருக்கா இல்லையா அப்படின்றத அனலைஸ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா சாம்பிள் எடுத்துக்கிறோம். அந்த சாம்பிள் கூட அயோடைன் சொல்யூஷனை வந்து நம்ம ஆட் பண்ணுறோம். அயோடின் சொல்யூஷன் அப்படிங்கிறது கலர்லெஸ்ஸாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆப்பிளோட கண்டென்ட்டோ அல்லது வேறு ஏதோ ஃபுட் ஐட்டம் ஆனியனோட கண்டென்ட்டோ கிரைண்ட் பண்ணி பேஸ்ட் மாதிரி இருக்கிற இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு டெஸ்ட் டியூப்பில் ஃபில் பண்ணிக்கிறோம். டெஸ்ட் டியூப்பில் ஃபில் பண்ணதுக்கப்புறம் அதில் வந்து அயோடினை ஆட் பண்ணுறோம். அயோடின் அப்படிங்கிறது கலர்லெஸ்ஸாக இருக்கும். அந்த அயோடினை நம்ம ஆட் பண்ணோடனே அது டேர்ன் ப்ளூ கலரில் மாறுச்சுன்னா அந்த இடத்துல ஸ்டார்ச் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதை ஸ்டார்ச் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம லீஃபில் வந்து டெஸ்ட் பண்ணுவோம். இப்போ ஒரு க்ரீன் லீஃப் எடுத்துக்கிறோம். அந்த க்ரீன் லீஃபை எடுத்து ஹாட் வாட்டரில் போட்டு நல்லா என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா ஒரு டிப் பண்ணி எடுத்துக்கிறோம். எடுத்துகிட்டு அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு டார்க் ரூமில் வச்சிடறோம். ஒரு இடத்துல மட்டும் ஓப்பன் பிளேஸில் வச்சுருக்கோம். ஓகே, மற்ற எல்லா இடத்தையும் நம்ம டார்க் பண்ணிவிட்டு ஒரு இடத்துல மட்டும் ஓப்பன் பிளேஸில் வச்சு வெளியில் ஒரு சன்லைட் படுற மாதிரி வச்சிடறோம். மற்ற எல்லா இடமும் க்ளோஸாக இருக்கும். ஒரு இடம் மட்டும் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு லீஃப் எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த இடம் மட்டும் ஓப்பனாக வச்சுட்டு மற்ற இடத்தெல்லாம் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணிடுறோம். சன்லைட்டு மற்ற இடத்தெல்லாம் படாது. இந்த ஒரு இடத்துல மட்டும்தான், இந்த ரவுண்டுக்குள்ளே மட்டும்தான் படும். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா அயோடின் சொல்யூஷன் எடுத்து நல்லா அப்படி ப்ரெஷ்ஷில் தேய்க்கிற மாதிரி நம்ம இந்த லீஃப் மேலே நல்லா டிப் பண்ணுறோம்.
டிப் பண்ணும்போது மற்ற எல்லா இடமும் க்ரீன் கலரில் இருக்கும். ஆனால் இந்த நம்ம ஓப்பன் பிளேஸில் வச்ச இடம் மட்டும் ப்ளூ கலரில் மாறும். ஏன்னா எந்த இடத்துல அயோடின் ஸ்டார்ச் இருக்கோ அயோடின் போடும்போது அந்த இடத்துல நமக்கு ஆட்டோமேட்டிக்காக அது ப்ளூவாக மாறிடும். இது வந்து ஸ்டார்ச் இருக்கா அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு டெஸ்ட்டுக்காக நம்ம அயோடின் சொல்யூஷனை ஆட் பண்ணுறோம். அப்போ ஸ்டார்ச் சாம்பிளிங் டெஸ்ட்டு என்ன கெமிக்கல் காம்பவுண்ட் அப்படின்னு கேட்டால் அயோடின் கெமிக்கல் காம்பவுண்ட் யூஸ் பண்ணலாம். அது நம்ம புக்கில் கொடுத்துருக்கக்கூடிய அயோடின் வந்து பொட்டாசியம் அயோடைடு யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் த மெயின் காம்பனண்ட் ஆஃப் செல்லுலோஸ் அப்படின்னு சொல்லுவோம். செல்லுலோஸ் ஆல்சோ லைக் தட் ஆஃப் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லுவோம். இட் இஸ் ஒன் ஆஃப் த பாலிசாக்கரைடு. இட் இஸ் மெயின் ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைடு. ஆனால் நம்ம ஸ்டார்ச் பார்த்து வந்து ஸ்டோரேஜ் பாலிசாக்கரைட், பட் செல்லுலோஸ் வந்து ஸ்ட்ரக்சரல். அதுதான் நம்ம செல் வால் மேடப் ஆஃப் செல்லுலோஸ்னு படிச்சிருக்கோம். எல்லா பிளான்ட்டு செல்லும் எதனால் ஆனது அப்படின்னு கேட்டால் செல்லுலோஸால் ஆனது. இந்த செல்வால் ஆர் செல்லுலோஸ். செல்லுலோஸ் இஸ் அ ஸ்ட்ரக்சரல் பாலிசாக்கரைடு அப்படின்னு சொல்லுவோம். இட் ஆல்சோ லைக் தட் ஆஃப் ஹோமோ பாலிசாக்கரைடு. இது அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு சில பாயிண்ட் புக்கில் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் ஒன் ஆஃப் த ஹோமோனா என்ன அப்படின்னா சேம் ஒரே மாதிரியான சுகர் காம்பனண்ட்டால் ஆனது. அப்படி என்ன ஒரே மாதிரியான சுகர் காம்பனண்ட்டு? குளுக்கோஸ். எல்லா செல்லுலோஸும் குளுக்கோஸ் அப்படின்ற ஒரு சுகர் காம்பனண்ட்டால் ஆனது. மற்ற எந்த ஒரு காம்பனண்ட்டும் லாக்டோஸோ மால்டோஸோ வேறு எதுவுமே இன்வால்வ் ஆகிருக்காது. வெறும் குளுக்கோஸ் மாலிகுல் மட்டுமே இன்வால்வ் ஆகிருக்கும். இன் திஸ் கேஸ் பீட்டா குளுக்கோஸ் யூனிட் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். ஆல்ஃபா பீட்டோ அப்படின்னா இது இரண்டு வந்து கெமிக்கல் பாண்டு. இந்த கெமிக்கல் பாண்டில் ஒரே இப்படி வடிவத்தில் ஒரே லிங்காக இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஆல்ஃபா பாண்டுன்னு சொல்லுவோம். சப்போஸ் ரெண்டு கெமிக்கல் பாண்டுக்கு இடையே வந்து கிராஸ் வடிவில் பாண்டிங் இருந்துச்சுன்னா, இந்த செல்லிருந்தும் இங்கே செல்லிலும் கிராஸ் வடிவில் பாண்டிங் இருந்துச்சுன்னா இதை நம்ம பீட்டா பாண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ குளுக்கோஸில் இருக்கக்கூடியது பீட்டா குளுக்கோஸ் யூனிட். இது வந்து 1வது கார்பனும் 4th கார்பனும் கிளைகோசைடிக் லிங்கேஜால் ஆனது. அதனால தான் இந்த பாண்டை வந்து நம்ம வந்து பீட்டா பாண்டுன்னு சொல்லுவோம். அதனால தான் நம்ம குளுக்கோஸ் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து டைஜஷன் ஆகாது. ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடியது ஆல்ஃபா பாண்டில் இருக்கக்கூடிய செல்லுலோஸ் காம்பனண்ட்டு. இந்த காம்பனண்ட் இருக்கனால பீட்டாவாக இருக்கக்கூடிய செல்லுலோஸை நம்மளால் டைஜஷன் பண்ண முடியாது. அதனால தான் செல்லுலோஸ் மெட்டீரியல்ஸை ஹெர்பிவோரஸ் மட்டும்தான் டைஜஷன் பண்ணுவாங்க. மற்ற அனிமல்ஸில் இது டைஜஷன் ஆகாது. இது லாங் பிரான்ச்சு செயினால் ஆனது. செல்லுலோஸ் ஃபைபர்ஸ் அப்படின்றது அன்காயிலாக இருக்கும், நீட்டாக ஸ்ட்ரைட்டாக இருக்கும். இன் மெனி இண்டஸ்ட்ரியல் பர்பஸ் த யூசஸ் ஆஃப் த செல்லுலோஸ் ஃபைபர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் காட்டன். நம்ம பருத்தி யூஸ் பண்ணுறோம். அந்த காட்டனில் 90% செல்லுலோஸ் இருக்குது. பிகாஸ் தே ஆர் ஏ பிளான்ட் மெட்டீரியல் அண்ட் த நைட்ரோ செல்லுலோஸ் ஃபார் த எக்ஸ்க்ளூசிவ் மெட்டீரியல். வாட் ஆர் த யூசஸ் ஆஃப் செல்லுலோஸ் அப்படின்னு கேட்டால் செல்லுலோஸ் வந்து காட்டனில் 90% இருக்குது. இது புக்கில் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க, யூசஸ்ன்னு போட்டு எழுதிக்கோ. சீன் செல்லுலோஸ் கண்டன் காட்டன் ஆர் 90% செல்லுலோஸ் அப்படின்ட்டு இருக்குது. செல்லுலோஸ் அப்படின்றது நம்மளுக்கு ஃபைபர்ஸ் பருத்தியிலேருந்து வரக்கூடிய நாரலைகள் இருக்குல்ல, அந்த பருத்தியில் ஒரு பர்டிகுலர் பிஹெச் லெவலில் நம்ம அஸ்டிக் சாயில் எடுத்து அஸ்டிக் கரண்ட்டை எடுத்து அந்த ஃபைபர்ஸ் மேலே போடும்போது அதில் வந்து நமக்கு நூலிழைகள் மாதிரி வரும். அதை வந்து நம்ம அசிட்டேட்டில் ஆட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் கிடைக்கும். மேக்ஸிமம் பாருங்கள், நம்ம காட்டன் கிளாத் யூஸ் பண்ணுவோம், அது இல்லாட்டி ரேயான் மெட்டீரியல்னு சொல்லுவாங்க. இந்த ரேயான் இஸ் ஒன் ஆஃப் த சிந்தட்டிக் ஃபைபர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், நாரலைகள். நெக்ஸ்ட் ஒன் செல்லுலோஸ் அஸ்டேட் அப்படிங்கிறது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா ஷட்டர் ப்ரூஃப் கிளாஸ் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம். இப்போ மேக்ஸிமம் பாருங்கள் எல்லா காரும் இப்படி தான் ப்ரிப்பேர் ஆகிட்டுருக்கு. இப்போ ஒரு கார் போயிட்டுருக்கு, ஒரு ஆக்சிடெண்ட் ஆகும்போது ஒவ்வொரு காரோட கிளாஸும் வந்து சல்லியாக சின்ன சாக்லேட் சேஃப்க்கு எல்லாம் கீழே கொட்டிடும். ஆனால் இந்த ஷட்டர் ப்ரூஃப் அப்படின்றது டேமேஜ் ஆகும், ஆனால் சின்ன துகளாக கொட்டாது. அதுதான் ஷட்டர் ப்ரூஃப் ப்ரிப்பேர் பண்ணுறது வந்து இந்த செல்லுலோஸால் தான். தென் செல்லுலோஸ் நைட்ரேட் அப்படின்றது வெடிமருந்து தயாரிக்கிறதுக்கெலாம் பயன்படுத்துகிறாங்க. தென் டெஸ்ட் ஃபார் த நெக்ஸ்ட் ஒன் செல்லுலோஸ் காம்பனண்ட் அப்படின்றது மோஸ்ட் ஆஃப் ஆல் காட்டன் அண்ட் தென் அதர் பிளான்ட் மெட்டீரியலில் இருக்கும். இப்போ வந்து நம்ம ஸ்டார்ச் டெஸ்ட்டு பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் செல்லுலோஸ்க்கு அப்புறம் கைட்டின் அப்படின்றது நீங்கள் புக்கில் எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இந்த மோஸ்ட் ஆஃப் ஆல் த ஃபங்கல் அண்ட் அதர் இன்செக்ட் இவங்க எல்லாத்தோட அவுட்டர் ஷீட் கோட், அந்த திக்கு கோட்டு ஷெல்டர் அப்படின்றது அவுட்டர் கோட்டு.
அது எதனால் ஆனது அப்படின்னு கேட்டால் மோஸ்ட் ஆஃப் ஆல் த செல் வால் ஆர் மேட் அப் ஆஃப் செல்லுலோஸால் ஆனது. இந்த கைட்டினும் ஆல்சோ எ ஹோமோ பாலிசாக்கரைட் அப்படின்னு சொல்லுவோம். தே மேட் அப் ஆஃப் சிங்கிள் சுகர் யூனிட்டால் ஆனது. இட் இஸ் எ அசிட்டைல் குளுக்கோஅமைன். அசிட்டைல் குளுக்கோசமைன் அப்படின்ற ஒரு சுகர் காம்பனண்டால் மட்டும்தான் இந்த கைட்டின் ஆனது. கைட்டின் இஸ் எ பாலிசாக்கரைட். இந்த செல்வால் ஃபங்கல், நம்மளோட ஃபங்கல் ப்ரெட்டு இட்லி இதெல்லாம் வச்சுருந்தோம்னா பூசம் முடிச்சு பார்த்தோம்னா அந்த பூசத்தில் இருக்கக்கூடிய செல்வால் வந்து கைட்டின் அப்படின்ற கெமிக்கலால் ஆனது. எந்த மோனோமியரால் ஆனது அப்படின்னு கேட்டால் மியூக்கோ பாலி சாக்கரைட் அப்படின்ற மோனோமியரால் ஆனது. இந்த பேசிக் யூனிட் ஆஃப் நைட்ரஜன், இந்த கைட்டினில் பேசிக் யூனிட் ஆஃப் நைட்ரஜன் கண்டெனிய குளுக்கோஸ் டெரிவேஸ் ஆஃப் என் அசிட்டைல் குளுக்கோசமைன். இதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் வந்து என் அசிட்டைல் குளுக்கோசமைன்னு சொல்லுவோம். ஏன்னா இதில் அசிட்டைல் குரூப் இருக்குது. ஒவ்வொரு பாட்டையும் குளுக்கோசமைனில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பாட்லையும் இங்கே பாருங்கள் அசிட்டைல் குரூப் இருக்குது. இங்கே ஒரு அசிட்டைல் குரூப் இருக்குது, இந்த இடத்துல ஒரு அசிட்டைல் குரூப் இருக்குது. எல்லா பேசிக் பேர்லையும் நமக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது அப்படின்னா அசிட்டைல் குரூப் இருக்குது. இது மெயினாக இந்த கைட்டின் எதுக்கு பயன்படும் அப்படின்னா ஒவ்வொரு இன்செக்ட்டுக்கும், ஆர்த்தோஃபோட்ஸ்க்கும், ஃபங்கலுக்கும் மெயின் செல்டர் நமக்கு எப்படி முதுகெலும்பு இருக்கோ அதே மாதிரி ஒவ்வொரு இதோட மெயின் எக்ஸோஸ்கெல்டன் அவுட்டர் செல்வாலில் கெமிக்கல் காம்பவுண்ட் வந்து மேக்சிமம் கைட்டினால் ஆனது. அதே மாதிரி இந்த கிளைக்கோஜனோட டெஸ்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோம். கிளைக்கோஜன் அப்படின்றது இப்போ கைட்டின் ஒன் ஆஃப் த பாலிசாக்கரைட் பார்த்தோம், அண்ட் செல்லுலோஸ் ஒன் ஆஃப் த பாலிசாக்கரைட் பார்த்தோம், அண்ட் தென் ஸ்டார்ச் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் கிளைக்கோஜன். கிளைக்கோஜனும் இந்த ஒரு பாட்டில் வரக்கூடியது. நமக்கு கிளைக்கோஜன் இல்லைன்னு நினைக்கிறேன். செல்லுலோஸ்க்கு அப்புறம் கைட்டின் ஸ்டார்ச் பார்த்தோம். இருந்தாலும் கிளைக்கோஜன் வந்து நமக்கு கண்டிப்பாக கேட்பாங்க, தெரிஞ்சுக்கோங்க. கிளைக்கோஜன் அப்படின்றது அனிமலில் இருக்கக்கூடிய ஸ்டோரேஜ் மெட்டீரியல், ஆல்சோ லைக் தட் ஆஃப் மோனோபாலிசாக்கரைட்னு சொல்லுவோம். மேக்ஸிமம் நம்ம ஈரல் வந்து நமக்கு எல்லாத்துக்கும் பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா ஸ்டார்ச் மெட்டீரியல் வந்து மசில்ஸ்லையும் லிவர் செல்களையும் ஸ்டோர் ஆகுது. ஸோ கிளைக்கோஜன் வந்து மசில் செல்களையும் லிவர்லேயும் ஸ்டோர் ஆகிறதுனால தான் நமக்கு லிவர் பீஸ் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. தென் இந்த ஒரு கண்டென்ட்டில் கிளைக்கோஜன் இருக்குது அப்படி ஒரு செல்லோ ஒரு திசுவோ ஒரு ஃப்ளாரல் பட்டோ அல்லது லீஃப்லையோ அல்லது ஆனியன் பீல்லையோ நமக்கு வந்து கிளைக்கோஜன் இருக்குது அப்படின்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்டார்ச் டெஸ்ட்டு பார்த்தோம். ஸ்டார்ச் டெஸ்ட்டுக்கு வந்து சாம்பிள் எடுத்துக்கிறோம், அது கூட அயோடின் ஆட் பண்ணோம் டு சேஞ்ச் த கலர் ஆஃப் டர்ன் ப்ளூ கலர் மாறிச்சுன்னா அதை நம்ம என்னன்னு சொல்லுவோம் அப்படின்னா ஸ்டார்ச் இருக்குன்னு சொல்லி ப்ரூவ் ஆகிடும். சப்போஸ் ப்ளூ கலர் சேஞ்ச் ஆகலை அப்படின்னா அந்த இடத்துல ஸ்டார்ச் இல்லைன்னு தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி கிளைக்கோஜன் அப்படின்றது அனிமல் ஸ்டோரேஜ் மெட்டீரியல். எப்படி பிளான்ட்டுக்கு ஸ்டார்ச் இருக்கோ அதே மாதிரி அனிமல் ரிசர்வ் மெட்டீரியல் கிளைக்கோஜன்னு சொல்லுவோம். இதுக்கு சாம்பிள் பீஸ் எடுத்துக்கிறோம், அயோடின் ஆட் பண்ணுறோம், ரெட் கலராக மாறுச்சு அப்படின்னா அந்த இடத்துல கிளைக்கோஜன். இப்போ நம்மளோட லிவர், நம்ம சாப்பிட்றோம் லிவர், அந்த லிவரில் பார்க்கும்போது நமக்கு ரெட் கலரில் கண்டிப்பாக சேஞ்சஸ் ஆகும். ஸோ அந்த இடத்துல கிளைக்கோஜன் இருக்குது அப்படின்றது ஈஸியாக அனலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது எல்லாமே மெயின் குரூப் ஆஃப் பாலிசாக்கரைட் அப்படின்றது. தென் இது வரைக்கும் அந்த பாலிசாக்கரைட் மெயின் 3 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் சுகர் டெஸ்ட் பார்ப்போம். தேங்க்யூ. See you the next video.